பக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் இனிய காலை வணக்கம். என் உறவுகளே, மனதை வருடும் சில காட்சிகள் மனதிற்குள் புது நினைவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துவிட வேண்டும். ஏனென்றால் அனைவரும் பணத்தை நோக்கி நம் பயணத்தை சீர் செய்து கொள்கின்றோம். வாழ்க்கையில் எத்தனை தலைமுறைகளுக்கு நம் இடம் இருக்கும் சொத்தின் மதிப்பு சோர்போடும் என வகுத்து பார்ப்பதில்தான் வரலாறு படைத்து கொண்டிருக்க நினைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஆசை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் எனக்கான உணவு நான் வாடும் நாட்களில் வகுத்து பெருக்கி கூட்டி அதற்கான உணவு செலவுகளை ஒப்பிட்டு வாழ்க்கையில் உயர்வுகளை எப்படி காண வேண்டும் என நெறிகொண்டு செய்வதை தவிர்த்துவிட்டு இந்த தலைமுறைகளை கடந்தும் வருங்கால தலைமுறைக்கும் இனிவரும் தலைமுறைக்கும் அதுவரும் தலைமுறைக்கும் அதற்கு அப்பால் வரும் தலைமுறைக்கும் அதற்கப்பால் வரும் தலைமுறைக்கும் என சமநிலை காணாத சமத்துவத்தை பேசி நமக்கான உலகம் இதற்குள்ளே முடிந்துவிடும் வருங்காலம் அனைவருக்கும் என நினைக்காமல் சுயநல வாயிலாக எதையும் சிந்தித்து நமக்கு மட்டும் இல்லாத தலைமுறைக்கும் சொத்துக்களை குவித்து இருக்கும் மனிதர்களுக்கான பதிவுதான் இது. என் உறவுகளே, வீதியில் ஒரு காட்சி. சாலையில் கயிறுகளை ஓரமாக கட்டி ஒரு பொழுது உணவுக்கு கயிறு மீது உயிரை பணயம் வைத்து பணிகளை செய்து வித்தைகளை காட்டி கொண்டிருப்பவர்களுக்கு என்ன நிலைமை இந்த உலகத்தில் என தெரியவில்லை. அவர்கள் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம், அவர்கள் படித்தார்களா படிக்கவில்லையா, அவர் தலைமுறையில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என வீதியில் செல்பவர்களெல்லாம் எப்படி உணர முடியும்? அந்த உணர்வுபூர்வமான சிந்தனைகள் யாருக்கு வேண்டுமென்றால் அந்த நாட்டை ஆளும் அரசுடைமையானவர்களுக்கு தான் வர வேண்டும். அடிமட்டத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக அதற்கான உரிமைகள் உள்ளவர்களா என பார்த்து அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு என்னென்ன திட்டங்களை தீட்ட வேண்டும் என ஆள்பவர்கள் சிந்திக்க வேண்டும். மேலோக்கு வாழ்க்கைக்கு மட்டுமே தன் செவிகளை சாய்த்து விட்டு அனைத்து மக்களுக்கும் நலத்திட்டங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றோம் என